ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கருவாடும் கத்திரிக்காயும் சேர்த்து குழம்பு பண்ணலாங்க. அதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாங்க, ஒரு 200 கிராம் அளவுக்கு. முழு பூண்டு உரித்து வச்சுக்கலாங்க. தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக மிளகு சீரகம் எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை. கருவாடு ஒரு 50 கிராம் அளவுக்கு தாங்க இருக்குது, அதையே போட்டு நம்ம பண்ணிடலாம். வானல் அடுப்பில் வச்சுக்கலாங்க. கடலை எண்ணெய் விட்டுருக்குங்க. எண்ணெய் காயட்டும், மிளகு சீரகம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தையும் கொட்டி வதக்கி விட்டுறலாங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நம்ம பூண்டு சேர்த்திக்கலாம். உரித்த பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. பூண்டும் வெங்காயமும் சேர்த்து கொஞ்சம் வதங்கின பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை அதையும் நம்ம சேர்த்து இது கூடயே வதக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டுங்க. ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இது ஆறட்டுங்க. புளியை ஊற வச்சுக்கலாம். சுடு தண்ணி ஊற்றினோமா கொஞ்சம் சீக்கிரம் ஊறிடுங்க. இப்போ கருவாடும் சுடு தண்ணியில் போட்டுக்கலாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்டிஃப்னஸ் கொஞ்சம் குறையும். அவ்வளோதாங்க. இப்போ தண்ணி வடிச்சிட்டு நம்ம பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலா அரைச்சிக்கலாங்க. தேங்காய் கொட்டிக்கலாம். வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிக்கலாங்க. கடுகு வடகம் போட்டிருக்கோங்க. பெருங்காயம் சேர்த்திக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டுங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா பிரட்டி விடுவோம். இப்போ கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூளும் மல்லித்தூளும் கலந்து போட்டுக்கிட்டேங்க. சாம்பார் பொடி கூட சேர்த்திக்கலாங்க, அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி வெங்காயம் பூண்டு அரைச்சி பேஸ்ட்டு நம்ம சேர்த்திக்கிட்டேங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டுங்க. இப்போ மிக்ஸி ஜார் அலசின தண்ணி ஊற்றிக்கலாம். கருவாடை சேர்த்திட்டேங்க. நல்லா கலந்து விடுவேங்க. கொஞ்சம் வேகட்டும். புளி தண்ணி சேர்த்திக்கலாங்க. புளி தண்ணி பச்சை வாசனை போக வேகட்டுங்க. நல்லா இப்படி கலந்து விடுவோம். ஓரளவுக்கு இப்போ பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்போ அரைச்சி வச்ச தேங்காயை நம்ம சேர்த்திக்கலாம். தேங்காய் சேர்த்துன பின்னாடி ஒரு 5 நிமிஷம் அனலை கம்மி பண்ணி வச்சுக்கணுங்க. அனல் கம்மி பண்ணி வைக்கிறதுனால குழம்பும் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க. சீக்கிரமாக கெடாது குழம்பு. நல்லதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க கருவாடு கத்திரிக்காய் குழம்பு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.